உயிரோடை தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே உலக நகர்வு நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். இந்த நிகழ்ச்சியில் எங்களோடு போரியல் ஆய்வாளர் அரசு அவர்கள் இணைக்கின்றார். வணக்கம் அரசு அவர்களே. வணக்கம். அனைத்து உயிரோடு தமிழ் உறவுகளுக்கு அன்புள்ள வணக்கம். இன்று நாங்கள் முதலில் சீனாவினுடைய ஈடுபாடு தொடர்பாக பார்ப்போம். சீனா என்று சொல்லும் பொழுது பொருளாதாரத்தில் இரண்டாம் தரத்தில் இருந்தாலும் கூட தொழில்நுட்பத்திலும் அவர்கள் மிகவும் உச்ச நிலையில் இருக்கிறார்கள் என்பதை எத்தனையோ தடவைகள் நிரூபித்து காட்டியிருக்கிறார்கள். இப்பொழுது உங்களுக்கு தெரியும், இந்த நூற்றாண்டில் போர் இணையத்தினூடாகத்தான் இடம்பெறுகின்றது. உங்களுக்கு தெரியும் எவ்வாறு இணைய தாக்குதல் நடத்தி விளக்க வைப்பது அவர்களுடைய ஒரு முக்கியமான செயல்பாடுகளாக பார்க்கப்படுகின்றது. இதில் குறிப்பாக மேற்கத்திய நாடுகளை பொறுத்த மட்டும் 4 நாடுகளை குறை கூறுவார்கள். ஒன்று நோர்த் கொரியா, அடுத்தது சீனா, ரஷ்யா மற்றும் ஈரான் போன்ற நாடுகள் இந்த சைபர் தாக்குதல் இணைய வழி ஊடுருவி தாக்குதலை நடத்தி களவாடுவதும் லஞ்சம் கோருவதுமான செயல்பாடுகள் தொடர்பாக பார்க்கப்படுகின்றன. ஆனால் இங்கே ஒரு முக்கியம் என்னவென்றால், அமெரிக்காவுடைய ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட் ஊடுருவி தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். அங்கு வேலை செய்யும் ஆட்களுடைய தகவல்கள் கூட திரட்டி இருக்கிறார்கள். அன்கிளாசிஃபைட் டாக்குமெண்ட்ஸ் கூட எடுத்திருக்கிறார்கள். எவ்வாறு சீனாவால் அமெரிக்காவுடைய உலகத்திலேயே முதல் தரத்தில் நிற்கின்ற காவல்துறை எவ்வாறு உடைத்துக் கொண்டு இங்கே இவர்கள் போனார்கள் என்று கூற முடியுமா? என்ன நடந்தது? உண்மையில் தொழில்நுட்ப ரீதியாக, அறிவு ரீதியாகவும் இப்போது பல நாடுகளும் மிக அதிக அளவில் முன்னேறி இருக்கின்றன. உங்களுக்கு தெரியும், அண்மையில் கூட சீனா 6ஆம் தலைமுறை விமானத்தை, அமெரிக்காவிடம் இருப்பது கூட 5ஆம் தலைமுறை விமானம், 6ஆம் தலைமுறை தாக்குதல் விமானத்தை இந்த வருடமே அவர்கள் அறிமுகப்படுத்தி விட்டார்கள். இந்த அவ்வாறு பல டெக்னாலஜி இப்ப நீங்கள் பாத்தீங்கன்னா சொன்னா, முன்னைய காலங்களில் இந்த அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளில் கல்வி கற்று ஒரு அறிவு சார் குழுமமாக வருபவர்களை இந்த மேற்குலக நாடுகள் உள்வாங்கி விடுவார்கள். உயர் படிப்புகள் அப்படி என்று கூறி உள்ளெடுத்து, அதாவது அந்த பிரெயின் அங்கத்தை பிரெயின் ட்ரெயின் என்று சொல்றது, அந்த நாடுகள் அந்த தொழில்நுட்ப அறிவுகளை, இந்த கல்வியாளர்களை இழந்து வருவதும், அவர்களை உள்வாங்கி தங்களை அபிவிருத்தி செய்து வருவதும் இவ்வளவு காலம் நடந்து வந்தது. ஆனால் அது ஒரு கட்டத்துக்கு மேல் அது மாறிவிட்டது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால், இங்க இம்பீரியல் காலேஜாக இருக்கலாம், பெருமளவான பல்கலைக்கழகங்களாக பார்க்கலாம். இம்பீரியல் காலேஜில் நீங்கள் ஒரு தடவை நான் போகும்போது பெருமளவானவர்கள் சீன மாணவர்கள் தான். அப்ப அவங்க ஆனால் அவர்கள் இங்கே தங்கி விடுவதில்லை. இங்கு படித்து விட்டு இந்த அறிவை கொண்டு அவங்க சென்று விடுகிறார்கள், தங்கள் நாட்டுக்கு சென்று விடுகிறார்கள். அங்கிருந்து உற்பத்தியை பெருக்கி இங்கு அனுப்புகிறார்கள் என்று. இவ்வாறுதான் இந்த தொழில்நுட்பம். இப்ப அமெரிக்காவின் திரைசேரி மிகவும் ஒரு பாதுகாப்பானது. அது மீது சைபர் தாக்குதல் இந்த டிசம்பர் மாதம் இடம்பெற்றதாகவும், ஆனால் இதில் ஒரு வேடிக்கை என்னவென்று சொன்னால், அந்த சைபர் தாக்குதல் இடம்பெற்று 3 நாளுக்கு பிறகுதான் தங்களுக்கு தெரியும் என்று கூறியிருக்கிறார்கள். இப்போ 3 நாள் வரையிலும் அந்த பாஸ்வேர்ட் கூட அவர்கள் வசம்தான் இருந்தது என்று கூறியிருக்கிறார். பல பாஸ்வேர்டுகள் அந்த சீனாவின் ஹேக்கர்ஸ் தான் இருந்தது. ஆனால் ஒன்று என்னென்றால், இது சீனா நேரடியாக செய்யவில்லை என்று கூறுகிறார்கள். தேர்ட் பார்ட்டி சர்வீஸ் ப்ரொவைடர் என்று. அப்ப தேர்ட் பார்ட்டி சர்வீஸ் ப்ரொவைடர் தான் இந்த தாக்குதலை நடத்தியதாக கூறுகிறார்கள். அப்ப சீனா உண்மையில் இப்ப சீனா ராணுவத்தில் கூட சைபர் பிரிவு இருக்கின்றது. அது பிரிவான ஒரு பிரிகேட். இந்த பிரிகேட் அதுக்கு பிறகு அவர்களிடம் பல கிளைகள் இருக்கின்றன. அது பிரைவேட் ஏஜென்சிஸ். இப்ப பிரைவேட் ஏஜென்சிஸ் மூலம் நடைபெறுவதை இவர்கள் ப்ரூவ் பண்ண முடியாது. எனவேதான் சீனாவின் வெளிவார அமைச்சகம் ஒன்றை கூறியிருக்கின்றது, இது ஒரு பேஸ்லெஸ், அதாவது ஆதாரமற்ற குற்றச்சாட்டு என்று மட்டும் சீனா அதனை தெரிவித்து விட்டு சீனா சென்று விட்டு. நீங்கள் கூறியது போல அந்த ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட்ல இருக்கின்ற அன்கிளாசிஃபைட் டாக்குமெண்ட்ஸ்கள், சீக்ரெட்டான தகவல்கள், இமெயில்கள், இவர்களின் வெவ்வேறு நிறுவனங்களுடனான இவர்களின் தொடர்புகள், பணப்பரிமாற்றங்கள் எல்லாம் அள்ளிக்கொண்டு போய்விட்டதாக கூறுகிறார்கள். அதை பிபிசி செய்தி நிறுவனமும் பெரிதாக போட்டிருக்கின்றது. அதனை பெரிதாக போட்டிருக்கிறார்கள். சில சமயங்களில் இது ஒரு புரோபகண்டா போராகவும் இருக்கலாம், உலக நாடுகளை பயமுறுத்துவதற்காக இந்த சைபர் தாக்குதலை நடத்துவதாக. ஆனால் இது ரஷ்யாவும் கடும் செய்வதுண்டு. இப்ப அண்மையில் கூட உக்ரைன் அத்தனை தொலைக்காட்சிகளையும்
சைபர் தாக்குதல் மூலம் முடக்கி அதில் இந்த ஓஸ்னிச் ஏவுகணையின் தாக்குதல் படங்களை ஓட விட்டிருக்கிறார்கள் உக்ரைன். இப்ப அதே போலதான் இந்த வடகொரியாவும் அதனை செய்கின்றது. இப்ப பெருமளவான இப்ப ஈரானும் அதனை செய்கின்றது. இப்ப அமெரிக்காவில் இடம்பெற்ற தேர்தல்களின் போது கூட பெருமளவான அந்த இந்த அதாவது சைபர் தாக்குதல்கள் மூலம் அந்த வாக்காளர்களின் மேல் ஒரு புரபகண்டா போரை சீனாவும் ஈரானும் ரஷ்யாவும் அமெரிக்காவில் செய்ததாகத்தான் கூறப்படுகின்றது. ஆனால் இப்போது இவர்கள் டிசம்பர் 2 தான் இந்த தாக்குதல் இடம்பெற்றதாகவும், ஆனால் 8 பிறகுதான் அவர்களுக்கு தெரிய வந்திருப்பதாகவும், இப்போது FBI அது தொடர்பாக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் கூறப்படுகிறது. நீங்கள் அள்ளிக்கொண்டு போய் விட்டார்கள், எனக்கு சிரிப்பா வந்து விட்டது. அப்படித்தான் அவ்வளவு தகவல்களை அவர்களால் இலகுவாக திரட்ட முடியும். நீங்கள் இந்த டிசம்பர் 2 தான் நடந்தது, ஆனால் இப்பொழுதுதான் வெளிவந்திருக்கின்ற கூறும் பொழுது அதில் நிறைய விடயங்களும் இருக்கிறது. அதாவது ஊடுருவும் பொழுது சில வேளைகள் அவர்கள் ஊடுருவி சில நாட்கள் அங்கே தங்கி இருந்து அவதானித்து தேவையான நேரத்தில் தேவையான விடயங்களை எடுத்து செல்வார்கள். மற்றது என்னும் ஒன்று உடனடியாக வெளிப்படுத்த மாட்டார்கள். அதுவும் ஒரு விடயம் என்று கூறிக்கொண்டு, நீங்கள் இப்போ சீனாவினுடைய இந்த திரைசேரியினுடைய தாக்குதல் தொடர்பாக கூறும் பொழுது 6ஆம் தலைமுறை விமானம் தொடர்பாக கூறியிருக்கிறார்கள். 6ஆம் தலைமுறை விமானத்தை இப்பொழுது வெளியிட்டிருக்கிறார்கள். இதே ஒப்பிடக்கூடிய அளவுக்கு இந்த உலக பரப்பில் யாராவது இந்த 6வது தலைமுறை விமானங்கள் வைத்திருக்கிறார்களா? சைனாவுடைய இந்த விமானம் தொடர்பாக கூறுங்கள். உண்மைதான். J-36 என்கிற விமானத்தை அதுவும் ஒரு காணொளிகள் மூலம் தான் பார்த்திருக்கிறார்கள். அதாவது அதற்கு வால் பகுதி இல்லை, ஆனால் அது ஒரு புதிய டிசைனாகத்தான் அதனை உருவாக்கி இருக்கிறார்கள். அதன் பரப்பை இப்போது பல ஊடகங்களும் அந்த வீடியோக்களை ஆதாரமாக கொண்டு வெளியிட்டிருக்கின்றன. அதற்கு J-36 என்று பெயரிட்டிருக்கிறார்கள். ஆனால் இது 6ஆம் தலைமுறை விமானம். 5ஆம் தலைமுறை விமானங்கள் தான் தற்போது புழக்கத்தில் இருக்கின்றன. உதாரணமாக பார்த்தீங்கன்னா சொன்னால் ரஷ்யாவிடம் Su-57 5ஆம் தலைமுறை விமானம். அது அண்மையில் சீனாவில் இடம்பெற்ற பொருட்காட்சியின் போது கூட ரஷ்யா காட்சியகப்படுத்தி இருந்தது. அமெரிக்காவிடம் F-35 ரக 5ஆம் தலைமுறை விமானங்கள் இருக்கின்றன. அவைதான் இப்ப இஸ்ரேலும் அதிக அளவில் பயன்படுத்தி வருவதாக கூறப்படுகின்றது. ஆனால் அதற்கு இணையாக ரஷ்யாவுடன் சீனாவுடன் J-20 என்பது 5ஆம் தலைமுறை விமானம். அது மட்டுமல்லாது J-35A என்றது அமெரிக்காவின் F-35 கொப்பி பண்ணியதாக J-35A என்றதையும் சீனா தயாரித்திருக்கிறது. அப்ப சீனாவோட 5ஆம் தலைமுறை விமானங்களில் 2 வெரைட்டி இருக்கின்றது. ஒன்று J-20 என்றதும் J-35A என்றதும் இருக்கின்றது. இந்த J-20A கூட கிட்டத்தட்ட 2030ஆம் ஆண்டு 800 விமானங்களை தயாரிக்க போவதாகவும் 2035ஆம் ஆண்டு 1500 விமானங்களை தயாரிக்க போவதாகவும் கூறியிருக்கின்றது. ஆனால் இதனை போட்டியிடுவதற்கு இப்ப நீங்கள் கூறியது போல தற்போதைய நிலையில் 6ஆம் தலைமுறை விமானங்கள் வேறு நாடுகளிடம் இல்லை. ஆனால் சீனாவும் அதனை உத்தியோகபூர்வமாக கூறவில்லை. ஆனால் சீனாவிடம் அது இருப்பதாகத்தான் இப்போது கூறுகிறார்கள் அந்த ஆதாரங்களை முன்வைத்து. ஆனால் இப்ப சீனாவின் விமான உற்பத்தி நிறுவனங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் அது அரச உடைமை, அரசின் நிறுவனங்களாகத்தான் இருக்கின்றன. ஆனால் அமெரிக்காவின் விமான நிறுவனங்களை பார்த்தீங்கன்னா தாக்குதல் விமான நிறுவனங்கள் இப்ப லோக்கீட் மார்டினாக இருக்கலாம், போயிங்காக இருக்கலாம், எல்லாம் பிரைவேட் நிறுவனங்களாகத்தான் இருக்கு, தனியார் நிறுவனங்கள். இப்ப ஆய்வாளர்களுடைய கூறுகிறார்கள் தனியார் நிறுவனங்களிடம் போட்டிகள் அதிகம். அப்ப சீனாவுடன் 6ஆம் தலைமுறை விமானம் இருக்குது என்னும் போது இந்த தனியார் நிறுவனங்கள் பெருமளவு தங்களுக்கு இடையிலான போட்டிகள் மூலம் விரைவாக இதனை உருவாக்க முடியும் என்று கூறுகிறார்கள். அதாவது இரண்டுக்கும், அதாவது அரசு நிறுவனங்களுக்கும் தனியார் நிறுவனங்களுக்கும் உள்ள வேறுபாடு. ஆனால் சீனா ரஷ்யாவை பொறுத்தவரையில் அரசு நிறுவனங்கள் எஃபெக்டிவாக இருப்பதுண்டு. ஏனென்றால் அவர்கள் அதனை மிகவும் தரம்படத்தான் வைத்திருப்பார்கள். எனவேதான் டெக்னாலஜியில் மிக மிக முன்னணியில் இருக்கிறார்கள். சீனாவாக இருக்கலாம், ரஷ்யாவாக இருக்கலாம். உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் முன்னர் கூறியது போல தாட் ஏவுகணை, கிட்டத்தட்ட அது டெர்மினல் ஹை ஆட்டிடியூட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். ஆனால் அதற்கு இணையானதை சீனா ஏற்கனவே தயாரித்திருக்கிறது, HQ-19 என்றதை. அது தாட் ஏவுகணைக்கு இணையானது ஒன்று. அதே போல ரஷ்யாவின் S-500 தாட் ஏவுகணைக்கு இணையாகத்தான் இருக்கின்றது. அப்ப இந்த நாடுகள் இப்ப அமெரிக்காவின் ஆயுத உற்பத்தி நிறுவனங்கள் தனியார் மயப்படுத்தப்பட்டிருந்தாலும் இந்த சீனாவின் ரஷ்யாவின் அரச நிறுவனங்கள் அதற்கு இணையாகத்தான்
பார்க்க முடியும். இப்ப நீங்க சீனா தொடர்பாக கூறும்பொழுது இன்னும் ஒரு விடயத்தை நாங்கள் சுருக்கமாக பார்க்கலாம் என்று நம்புகிறேன். அமெரிக்காவுடைய முன்னாள் அதிபர் ஜிம்மி கார்ட்டர் அவர்கள் காலமாகிய செய்திகளை பார்க்கக்கூடிய இருக்கின்றது. அவரை நினைவு கூறும் வகையில் அப்பொழுது இருந்த சீனாவினுடைய அதிபர் ஜியாம்பிங் என்பவர், அவருக்கும் இடையில் ஒரு நல்ல நெருக்கமான உறவு ஏற்பட்டிருந்தது. அந்த உறவினூடாக பொருளாதாரத்தை வளர்க்கக்கூடிய நிலைமை ஏற்பட்டதாக கூறப்படுது. இது தொடர்பாக ஜிம்மி கார்ட்டர் அவர்களுடைய மறைவு தொடர்பாக நிச்சயமாக பலர் பல விதமான கருத்துக்களை கூறுகிறார்கள். நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள்? உண்மையில் 70களின் காலப்பகுதிகளில் அமெரிக்காவின் அரசு தலைவராக இருந்தவர். அவர் இந்த காலப்பகுதியில் அப்போது சீனா பொருளாதாரத்தில் அமெரிக்காவுக்கு சவால் விடும் நிலையில் இருக்கவில்லை. அமெரிக்காவின் கிட்டத்தட்ட 30 டிரில்லியன் பொருளாதாரம் என்று சொன்னால் சீனாவின் பொருளாதாரம் தற்போதுதான் 18 டிரில்லியனாக இருக்கின்றது. அப்போது அந்த அளவுக்கு இல்லை, சவால் விடும் நிலையிலும் இருக்கவில்லை. ஆனால் இப்போ அந்த பொருளாதார அபிவிருத்தி என்பது இப்ப சீனாவாக இருக்கலாம், இந்தியாவாக இருக்கலாம், அமெரிக்காவை பொறுத்தவரையில் நான் முன்னர் கூறியது போல அங்கு இருக்கின்ற படித்தவர்களை உள்வாங்குவது, உற்பத்தியை அங்கு அதாவது லேபர் கோஸ்ட், குறைந்த லேபர் கோஸ்டுடன் அங்கு உற்பத்தி பொருட்களை உற்பத்தி செய்து அதை அமெரிக்காவின் ஊடாக சந்தைப்படுத்துவது என்று சொல்லி தங்கள் சந்தை வாய்ப்புக்காக அப்போது சீனாவையோ இந்தியாவையோ அவர்கள் பெருமளவில் தங்கியிருந்தார்கள். அது சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு நன்மையாக போய்விட்டது என்னென்று சொன்னால், அவர்களின் தொழில்நுட்பத்தை அறிந்து கொள்வதற்கும் தங்களை விருத்தி செய்வதற்கும், அதாவது இது வின்-வின் சிச்சுவேஷனாகத்தான் இருந்தது. ஆனால் இப்போது போட்டியாளர்களாக மாறிவிட்டதுதான். அப்போது ஜிம்மி கார்ட்டர் இருந்த போதிருந்த காலத்திற்கும் இப்போது இருக்கின்ற காலத்துக்கு கடுமையான ஒரு மாற்றமாக இருக்கின்றது. இப்ப ட்ரம்பை பொறுத்தவரையில் சீனாவை ஒரு எதிரியாகத்தான் பார்க்கிறார். முதன்மையாக எதிரியாக அவர் சீனாவைத்தான் பார்க்கிறார். ரஷ்யாவை விட சீனாவைத்தான் முதன்மையாக எதிரியாக பார்க்கிறார். என்னென்றால் பொருளாதாரத்தால் சீனா தங்களை விஞ்சிவிட்டால் பொருளாதாரத்தால் வீழ்ச்சியடைந்த நாடு உலகத்தை கட்டுப்படுத்த முடியாது. ஒன்றுமே நிரந்தரமில்லை. எங்கே இருந்தவர்கள் எங்கே வந்திருக்கிறார்கள். சீனா மீது அமெரிக்கா தங்கி இருக்க வேண்டிய நிலைமை இருந்தாலும் கூட இப்பொழுது அவர்களுக்கு இடையில் ஒரு உறவில்லை இறங்கி இருப்பதை அவதானிக்கக்கூடிய, ஆனால் அது நிரந்தரமாக இருக்க போவதில்லை என்பதை நாங்கள் கூறிக்கொண்டு, இப்ப அமெரிக்கா என்று நீங்கள் கூறும்பொழுது அமெரிக்கா ஒன்று மட்டும் தெளிவாக இருக்கின்றது, சீனாவுடைய பலத்தை குறைக்க வேண்டும், அவர்களுடைய பொருளாதாரத்துக்கு ஒரு நெருக்குவாரத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று தாய்வானுக்கு தொடர்ச்சியாக ஆயுதங்களை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். இது தொடர்பாக தாய்வானுக்கு தொடர்ச்சியாக பெட்ரியாட் வகை ஏவுகணைகளாக இருக்கலாம், F-16 விமானங்களாக இருக்கலாம், பெருமளவானவற்றை கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அண்மையிலும் கூட 30 மில்லியன் டாலர்கள் பெறுமதியான 300 மில்லியன் டாலர்கள் பெறுமதியான ஆயுதங்களை கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் சீனாவை பொறுத்தவரையில் தாய்வானை தனதொரு மாநிலமாக பார்க்கின்றது. அங்கு அமெரிக்கா அதனுடன் ஒரு ராஜதந்திர உறவுகளை, ஒரு நாட்டுக்குரிய ராஜதந்திர உறவுகளை பேணப்படுவதை சீனா விரும்பவில்லை. உதாரணமாக இப்ப ட்ரம்ப் நேரடியாக பயணம் செய்வாராக இருந்தால் தாய்வானுக்கு அது சீனா அது ஒரு தனக்கான ஒரு த்ரெட்டாகத்தான் பார்க்கும் என்று கூறியிருக்கு. இப்ப அமெரிக்காவின் நோக்கம் என்னவென்று சொன்னால், உண்மையில் தாய்வானை ஏன் வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், சீனாவை அரசியல் ரீதியாகவும் படைத்துறை ரீதியாகவும் பலவீனப்படுத்துவதற்கான ஒரு களமுனையாக, அடுத்ததொரு உக்ரைனாக தாய்வானை பயன்படுத்துவதற்கு தான் அவர்கள் முன்னிற்கிறார்கள். ஏனென்று சொன்னால் சீனாவின் வளர்ச்சி அபரிதமாகத்தான் இருக்கிறது. உதாரணமாக கப்பல் போக்குவரத்தை பார்த்தீர்கள் என்று சொன்னால், அமெரிக்காவுடன் இருக்கின்ற வணிக கப்பல்களுடன் ஒப்பிடும் போது சீனாவிடம் இருப்பது 532 மடங்கு அதிகம், 232 மடங்கு அதிகம். அதாவது அமெரிக்காவிடம் இப்போது ஆழ்கடலுக்குள் பயணிக்கக்கூடிய 200 கப்பல்கள் தான் இருக்கின்றன, வர்த்தக கப்பல்கள். சீனாவுடன் 5500 கப்பல்கள் இருக்கின்றன என்ற போது, அதாவது இப்போது உலக வர்த்தகத்தில் கப்பல் போக்குவரத்தில் சீனா 46%, அதற்கு அடுத்த நிலையில் தென்கொரியா கிட்டத்தட்ட 29%, ஜப்பான் 17% கொண்டிருக்கு. அப்ப எல்லா துறையிலும், கப்பலாக இருக்கலாம், தொழில்நுட்பமாக இருக்கலாம், எல்லா துறையிலும் வளர்ந்து வருவது என்னும் போது அமெரிக்கா தனக்குரிய மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக சீனாவை பார்க்கின்றது. இப்ப 2025ஆம் ஆண்டு இந்த ஆசிய பசிபிக் பிராந்தியம் தான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனைக்குரிய இடமாக மாறும். நிச்சயமாக நாங்கள் அடுத்த நிகழ்ச்சியில் இணைந்து உரையாடும் பொழுது, உலக நகர்வுகள் நிகழ்ச்சியில் உரையாடும் பொழுது 2025 வந்துவிடும். அப்பொழுது டொனால்ட் ட்ரம்ப் இன்னும் 3 வாரங்களுக்குள் அவர் பதவியேற்று விடுவார். இவ்வாறான மாற்றத்தை கொண்டு வரப் போகின்றது. 2025 நாசமாக்க போகிறாரா அல்ல ஒரு நல்லொரு ஆண்டாக மாற்றுவாரா என்பதை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு, இன்றைய உலக நகர்வுகள் நிகழ்ச்சியில் இணைந்து
உலக நகர்வுகளை அவதானித்து உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்திருந்தமைக்காக உயிரோடை தமிழ் அன்பர்கள் சார்பாக நன்றியை கூறிக்கொண்டு மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம் மருசோகளே. நன்றி. எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த பலங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.